நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த இயற்கை இகந்த தத்துவங்களாக சொல்லப்படுகிற வேதாந்தம் போன்றவை கூட எங்களுக்கு பரந்த மனிதநேயத்துக்கான அடிப்படைகளை கொடுக்கின்றன. நீங்கள் காந்தியம் என்றெல்லாம் இன்றைக்கு அரசியல் ரீதியாக சொல்லுகிறார்கள். இது வேதாந்தத்தினுடைய மகன், வேதாந்தத்தினுடைய பேரன். இந்த மரபு இந்த விதமான ஒரு கருத்து வளர்ச்சி தான் பிற்காலத்திலே மாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மாடினேன் என்று சொல்லுகின்ற பரந்த மனிதநேயமாக வள்ளலாருக்குள்ளாலே வருகின்றது. எனவே எங்களுக்கு இருக்கிற இந்த பௌதிக அதீதம் என்று சொல்லப்படுகிற இந்த சமய தத்துவ மரபு கூட மனிதர்களை நேசிக்கின்ற மரபாகத்தான் உருவானது. அது பிற்காலத்திலே புரிந்து கொள்ளப்பட்ட முறையிலே, தவறாக வழங்கிக் கொள்ளப்பட்ட முறையிலே வீணாக போய்விட்டது. இப்பொழுது ஒருவர் அளிக்கின்றவர்களாகத்தான் வாதம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே தத்துவம் பற்றிய கல்வியிலே நாங்கள் சொல்லுகின்ற இந்த நான் சொன்ன 5 தத்துவ பிரிவுகளுக்கும் எங்களுக்கு தமிழர் மத்தியிலே மிக ஆழமான பாரம்பரியம் இருக்கின்றது. ஆனால் வெளிப்படையாக ஒருவரும் இவற்றை எடுத்து பேசுவதில்லை. பேச வேண்டும். இவையெல்லாம் எங்களுடைய சொத்துக்கள், எங்களுடைய செல்வங்கள் என்று கூறி இத்தொடர்பிலே மேலும் ஏதாவது சிந்திப்பதற்கு தேவைப்பட்டால் உரையாற்றலாம் என்று கூறி என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வணக்கம். என்னது? மன்னிக்க வேண்டும். ஓகே, அது தமிழர்களுக்கே உரிய நெறி என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி அதை பற்றி சற்று சொன்னீர்களா? சித்தர் நெறியை பற்றிய குறிப்பை நான் இங்கே எடுத்து பேச மறந்துவிட்டேன். அதையும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். சித்தர் நெறியினுடைய அடிப்படை என்னவென்றால், இந்த சமயம் என்பது ஒரு வகையிலே வர வேணும். சமயம் என்பது உண்மையான அன்பு நெறியா இருந்தால் சமணன் பௌத்தன் என்றோ அல்லது வைஷ்ணவன் என்றோ வேறுபடுத்த தேவையில்லையே, எல்லாரையும் நேசிக்கலாமே. அப்ப சமயம் என்பது மக்கள் மத்தியிலே சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் போட்டியும் பொறாமையும் சம்பிரதாயங்களும் வேறுபாடுகளும் வந்த பொழுது இது சமயம் அல்ல என்று சொல்லுவதற்குத்தான் அன்றைக்கு தோன்றின உலகாயுத தத்துவ பகுதியை சார்ந்த ஒரு சிந்தனை கூடாகத்தான் வருகின்றது சித்தர் நெறி. சித்தர் நெறியினுடைய மூலபிதாவாக தமிழ் மத்தியிலே இருக்கிற திருமூலருடைய தத்துவம் என்பது உண்மையிலே இந்த சடங்காசாரங்களாலே கட்டமைக்கப்பட்ட சமயத்தை எதிர்த்து ஒப்ஜெக்டிவாக சமுதாயத்துக்கு புறத்திலே நின்று கண்டித்த நெறி. நீ கோயிலுக்கு கொண்டு போய் பாலை ஊத்த தேவையில்லை, பக்கத்தில் இருக்கிற ஏழை இந்த வயிற்றிலே இந்த பாலை ஊத்து. படமாட கோயில் பரமற்கொண்டிருந்தால் நடமாடும் கோயில் நம்பருக்கு திருமூல சொன்ன இந்த தத்துவம் உண்மையிலே அந்த காலத்து சடங்காதாரங்களும் மனிதநேயம் இல்லாத போக்குகளையும் கொண்டு நீங்கள் கோயிலை கொண்டு வந்து பெரிய கருங்கற்களே ராஜராஜனுடைய கோயிலையோ மாமல்லபுர கோயிலையோ கட்ட தேவையில்லை. உள்ளத்திலே கோயில் கட்டுங்கள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் வாலயம் வள்ளல் விரானார்க்கு வாய் கோபுர வாசல் என்று உள்ளத்தையே கோயிலாக்க பார்த்த தத்துவம். அப்ப இங்கே சித்தர் எங்கே வருகிறார்கள் என்றால், சமகாலத்து சடங்காசாரங்களுக்கு எதிராக ஒரு தத்துவ நெறியை உருவாக்குவதற்கு சித்தர்கள். அதுலதான் நீங்கள் ஓடி 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 உட்கலந்த சோதியை இதே சிவவாக்கியர் எத்தனையோ சொல்லி இருக்கிறார். சாதி எல்லாத்தையும் கண்டிச்சு சொல்லி இருக்கிறார். பெருக்க நூறி பேசின பெருக்க நீறு பூசினும் பிதற்றினும் பிரான் இரான். அதாவது நீங்கள் எவ்வளவுதான் திருநூறு வடிவா பூஜி பட்டை போட்டுக்கொண்டு இருந்தாலும், எவ்வளவுதான் இருக்கிற ஒரு வேதமும் எழுத்தை அற ஓதினும் பெருக்க நீறு பூசினும் பிதற்றினும் பிரான் இரான் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் வெளிவேஷங்களாலேயோ தாரர்களாலேயோ இறைவனை நீங்கள் கண்டுபிடிக்க இயலாது. அது உள்ளுக்குள்ளே ஊறி வர வேண்டும் என்றது. இங்கேதான் சித்தநெறியினுடைய மூலம் என்பது சமகாலத்தினுடைய சடங்காசாரங்களுக்கு எதிரான. இதிலே நீங்கள் ஒன்றை கவனியுங்கள். இந்த சித்தநெறி சைவருடைய நெறிதான். வைஷ்ணவத்திலே சித்தநெறி இல்லை, நாங்கள் அறிந்த வகையிலே. ஏன் என்று கேட்டால், வைஷ்ணவத்திலே சித்தநெறிக்கு மாறாக அதற்குள்ளே ஒரு தத்துவம் வந்துவிட்டது. அதுதான் தென்கலை வைணவம். வடகலை வைணவம் சடங்காசாரங்களை மையப்படுத்த, தென்கலை வைணவம் சடங்காசாரங்களை புறத்திலே தூக்கிவிட்டு எல்லாரும் மாறுங்கள் சேக என்று அழைத்துக் கொண்டுள்ளே போகின்றது. ராமானுஜருடைய வரலாற்றிலே நீங்கள் பார்ப்பீர்கள். தென்கலை வைணவம் சித்தர் நெறி சைவத்துக்கு செய்த பணியை அங்கே தென்கலை வைணவம் செய்துவிட்டது. எனவே இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சமுதாயத்திலே முரண்பாடுகள் வந்த பொழுது அதற்கு எதிராக இது உருவாகி வந்து சித்தர் நெறியினுடைய ஒரு தொடர்ச்சியைத்தான் நாங்கள் வள்ளலாரிலே பார்க்கிறோம். வள்ளலாரோ தாயமானாரோ அங்கே வருகிற சித்தர் சிவவாக்கியர் கூடாக அப்படியே வந்துதான் வேதாந்தம் வேண்டாம், சித்தாந்தம் வேண்டாம், எங்களுக்கு மனிதம்தான் தேவை என்று ராமானுஜர் சொன்னார். அந்த மன்னிக்க வேண்டும், வள்ளலார் சொன்னார். அந்த வள்ளலாருடைய கருத்துக்கு அடிநாதமாக இருந்தது
இந்த திருமூலர் போன்றவர்கள் கூடாலே வந்த அந்த தத்துவ மரபுதான். எனவே அதுவும் எங்களுக்கு ஒரு பலமான மரபாக இருக்கிறது என்று கூறி, இதற்கு மேலாக நான் கூறுவதற்கு நீங்கள் ஏதாவது வினாக்களை பின்னால் விடை கூறலாம் என்று கூட வருகிறேன். வேதாந்தத்துக்கும் வேதாந்தம் என்ற சொல்லு குறிப்பாக வேதத்தின் முடிவு பகுதி என்ற பொருளை தருவது. வேதத்தின் முடிவு பகுதியாக இருப்பது உபநிடதங்கள். உபநிடதங்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களின் தொகுப்பாக அமைந்தது சங்கரர் அதற்கு எழுதிய விளக்க உரை. அந்த சங்கருடைய விளக்க உரைக்கு கொடுக்கப்படுற பெயர் தான் சங்கர வேதாந்தம் அல்லது அத்வைதம் என்பது. அந்த விளக்க உரை சொல்வதற்கு அடிப்படையாக இருந்தது உபநிடதங்களின் சாராம்சமாக இருந்த பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்துக்கு சங்கரர் எழுதிய உரை கூடாக சங்கர வேதாந்தம் வருகிறது. அது அத்வைதம். உள்ள பொருள் ஒன்றே, எல்லாமே பரபிரம்மன் தான். நீங்களும் பிரம்மன், நானும் பிரம்மம். இந்த சினிமா பாட்டு நீயும் பொம்மை நானும் பொம்மை, நெத்து பார்த்தால் எல்லாம் பொம்மை என்றால் நீயும் பிரம்மன் நானும் பிரம்மன், நெத்து பார்த்தால் எல்லாம் பிரம்மம். எல்லாவற்றையும் பரம்பொருளாக காணுகிற தன்மை. அப்போ ஒரு பொருள் உண்மை என்று சொல்லுகிறது சங்கர வேதாந்தம். அதே சங்கருடைய கருத்தை மறுத்து ராமானுஜர் சொன்னார், ஒரு பொருள் என்பதல்ல, இந்த உயிரும் உண்மை. உயிரும் உண்மை, இறைவனும் உண்மை. ஆனால் ரெண்டும் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்றினுடைய இரண்டு தன்மைகள். சரீர சரீரி சம்பந்தம், உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு. இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு என்ற ராமானுஜருடைய கருத்துக்கு மூலம் நம்மாழ்வாருடைய ஒரு பாடத்திலே வருகிறது. உடன்மிசை உயிரென, உடலும் உயிரும் கலந்தது போல இருக்கிற தன்மை. அப்ப உயிரை பற்றி அவர் பேசவில்லை, அதாவது இறைவன் பரபிரம்மத்தை பற்றி அவர் பேசினார். இது சேர்த்து சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்றால், இறைவன் வேறு, உலகம் வேறு, உயிர்கள் வேறு. உலகம் என்பது தனியாக சைவ சித்தாந்தம் சொல்லவில்லை. மாயை என்று சொல்லப்படுகிற மூலப்பொருளை இருந்து ஆக்கிக் கொள்ளப்பட்ட உலகம். உயிர்கள் வேறு, உயிர்கள் புறப்படுவதற்குத்தான் இந்த மாயை என்ற மூலப்பொருளை இருந்து ஆக்கிக் கொள்ளப்பட்டது. இந்த ஆன்மா படிப்படியாக சென்று இறைவனை வணங்க வேண்டும். இறைவனை வணங்கி வழிபட்டு பொழுது இறை முத்தி அடையும் பொழுது கூட ஆன்மா வேறு, இறைவன் வேறுதான். முத்தி நிலையிலும் கூட இறைவனுடைய காதங்களிலே ஆன்மா வணங்கி கொண்டிருக்கும் தாடலை என்ற நிலையிலே என்று சொல்லுவது சித்தாந்தம். வேதாந்தத்தினுடைய அடிப்படை, நீங்கள் பிரம்மம் என்று நினைத்து விட்டால் நீங்கள் பிரம்மமாகவே ஆகிவிடுகின்றீர்கள். அதான் தத்துவமசி என்று சொல்லுகிறது. உண்மையை சொல்ல போனா இதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேற்பட்ட பிரச்சனை. ஏனென்றால் எனக்கு அது அனுபவம் இல்லை. அதாவது வேதாந்தம் சொல்ற நிலையோ சித்தாந்தம் சொல்ற நிலையோ நான் அனுபவிச்சு சொன்னதல்ல. என்னங்கிற தத்துவ ஞானிகள் செய்கிற வேலை என்னென்றால் பிராக்டிக்கல் உலக விட்டு வெளியில போறது. பிராக்டிக்கல் உலகில தான் எனக்கு அனுபவம் இல்லாத நான் உங்களுக்கு நான் வடிவா போதிப்பேன். நான் பிரம்மத்தை தரிசிக்க மாட்டேன், ஆனா பிரம்மத்தை பற்றி நான் உங்களுக்கு படிப்பிக்க முடியும். இதுதான் அங்க நடக்கிற விஷயம். நம்ம நடைமுறை வாழ்க்கையை விட்டு விலகி ஓடுவதற்கு தக்க வகையிலே தான் இவை அமைக்கப்பட்டிருக்கின்றன. சரியாக விளங்கிக் கொண்டால் நடைமுறை வாழ்க்கையிலே எங்களுக்கு சிக்கல் வரும் பொழுது என்னளவிலே நான் என்னை பிரம்மமாக யோசித்துக் கொள்ளலாம். ஆனால் பிரம்மமாக நான் வாழ முடியுமா? அப்படி என்றால் எனக்கு உணவு உடை உறைவுள் யார் தருவார்கள்? இங்கேதான் எங்களுடைய சமய தத்துவத்திலே உள்ள அடிப்படை பிரச்சனை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இவர்கள் எல்லாரும் பௌதிக அதீதம் பற்றி பார்க்காதே இல்லாமல் அன்றாட வயிற்றுப்பாட்டுக்கான உழைப்பை பற்றி, அதுக்கான பொருளாதார தேவையை பற்றி, வாழ்க்கை தேவையை பற்றி சிந்திக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய தத்துவம் இந்த வாழ்க்கையின் வேரில் இருந்து விடுபட்டு ஒரு இன்னொரு அதீத வாழ்க்கையை நோக்கி போய்கொண்டிருந்தது. நாங்கள் இப்ப என்ன செய்கிறோம் என்றால்,